சினிமா லேர்ன் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரே படம் போதும் தமிழ் சினிமாவில், அது அந்த நாள் மட்டும்தான். இது சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுங்க, சின்சியராக சொல்கிறேன். இந்த மணி சார் படம் என் படம்லாம் பார்க்காதீங்க, இட் வில் மிஸ்லீட் யூ. ஐ திங்க் ஐ ஹவ் டு ரீட். நீங்கள் தயவு செய்து அந்த அவருடைய பயோகிராஃபி படிங்க. அந்த ஃபஸ்ட்டு மூணு சாப்டர் தான் நான் படித்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் மியூசிக்கில் போச்சு. அப்புறம் கடைசியாக சொல்ல வரேன், அதாவது பண்ணிகிட்டே வராது. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் வந்து he cannot expect the producers to take his ideas. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். எஸ்பி ப்ரொடக்ஷன் பெருசாக எல்லாமே சொல்லலாம். எஸ்பி ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக தெரியுது. ஒரு கலைஞன் ஈகோயிஸ்டிக்காக தானே கலைஞனே. அவருடைய கார்டு பார்த்தேன், எஸ்பின்னு பெருசாக இருக்குது. அவர் வந்து பொம்மை படத்தில் வந்து கடைசியில் வந்து ஒரு ப்ரொஃபைலில் உட்காந்துருக்காரு. அங்கேயே டேரக்டர் பார்க்கலாம். he was not facing the camera. he doesn't want to impress. he was sitting in the profile. அப்படி திரும்புறது, அப்படி அங்கேயே டேரக்டருங்க, அங்கேயே டேரக்டர் உருவாயிட்டார். அந்த ப்ரொஃபைல் ஷாட்டை பார்த்து திருப்பி ஓட்டி பார்த்துட்டே இருந்தேன். அப்படி திரும்பிட்டு மோஸ்ட் இனோவேட்டிவ் திங் உலகத்தில் யாருமே பண்ணல, டெக்னீஷியன் ஆக்டர்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு வரிசையாக. சேஜுதாஸ்லாம் அப்படி நிற்கிறாரு, பாவமாக நிற்கிறாரு பார்க்கல. வாட் அ கண்ட்ரோல் வித் ஸோ மச் ஆஃப் கம்பேஷன். கண்ட்ரோல்னு சொல்லும்போது வந்து நம்ம சொல்லுவோம் இட்ஸ் மோஸ்ட் டிக்டேட்டிவ் டெஸ்பாட்டிக்காக. இட்ஸ் நாட் ஸோ. அவர் எல்லாரும் உலகத்தில் யாருமே ஒரு நடிகர்களுக்கும் ஒரு டெக்னீஷியனும் இந்த அளவுக்கு யாரும் மரியாதை கொடுத்ததே இல்லை சார். இது ஹிஸ்ட்ரி சார், இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து 2-3 படங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் படம் ஓடலை, சில படங்கள்லாம் ஓடலை. நல்ல படம் ஓடாதில்ல சார். அஞ்சலி ஓடுமா, 20 ஓடுமா? ஓடக்கூடாது சார், அதுதான் நல்ல படம். ஓடாமல் இருந்தால் தான் இங்கே 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். ஓடிட்டா சூப்பர் தலைவா, சூப்பர் விசில்லாம் அடிச்சு போயிட்டே இருப்பான். ஒரு படம் ஓடக்கூடாது, நல்ல படமா ஓடக்கூடாது. ப்ளீஸ் சார், சேஞ்ச் ஆல் யுவர் மைண்ட் செட். when it's a good film, just tell it's a great film, it's not going to run. அவர் சொன்னார் ரொம்ப ஓடாதுன்னு சொன்னாரா. Naturally, that is what reality. That's what reality sir. It's a beautiful reality, sweet reality. Naturally, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 வருஷம் இருந்தால் உங்களுக்கு வந்து வெட்டுக்குத்து எல்லாமே வரும். நீங்கள் only you take only noirs. You can only shoot people. நான் நிறைய படம் ஷூட் பண்ணுறதுக்கு காரணம் சினிமாவில் ஷூட் பண்ண முடியல, அதனால் நான் படத்தில் நான் ஷூட் பண்ணிக்குவேன். It's a real. Had I given a chance, I would have become a pimp. So கடைசியில் வந்து that man, சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். I feel so sad about it. I know it's a great moment to enjoy and be happy, but I want to tell very sincerely that man walked away sir. Such a gigantic man, no? ஒரு பெரிய அரக்கன் அப்படியே தலை குனிஞ்சு நடந்து போகிறான். இதுதான் அந்த தமிழ் சமுதாயம், அந்த பெரிய மாமேதை கேலக்ஸி ஆஃப் ஐடியாஸ்க்கு நம்ம கொடுத்த இது ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ணக்கூடாது சார். இப்படி ரிப்பீட் பண்ணக்கூடாது. மணிரத்னம் சாகிற வரைக்கும் படம் பண்ணணும் சார். பாலச்சந்தர் சார் படத்தை வந்து நான் பார்த்தது வந்து இட் மேட் மீ ஸோ ஹம்பிள். நாங்கள் அதனால தான் அப்படி உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து உங்களுக்காக நான் பெரிய கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள்லாம் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பரவாயில்ல, ஒரு நாள் லேட்டாக போனால் என்னங்க, ஒய்ஃப் ஒத்துப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ. விஜய் சார் படம்னா இன்டர்வல் பிளாக் எவ்வளோ குரூஷியல்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் கதை டேக் ஆஃப் ஆகணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உள்வாங்கி ரொம்ப அழகாக ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்துருக்காரு நம்ம அட்லி அவர்கள். நீ 90 ஃபீட் கட் அவுட் போட்டால் நான் 90 ஃபீட் குதிக்கிறேன்னா அப்படின்னு செம்ம டேரிங்காக விஜய் சார் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு.